முத்தையன்கட்டு பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞருடைய சாவு தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்த 3 இராணுவத்தினரும் இம்மாதம் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் அம்பாறை திருக்கோவில் பகுதியில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அரச புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் மர்மமான படகு ஒன்று கரை ஒதுங்கி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இளம் குடும்ப தலைவர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்றைய நாளில் அவருடைய உடல் முத்தையன்கட்டு குளத்தில் இருந்து மீட்கப்பட்டிருந்தது. முன்னதாக 7ஆம் தேதி இரவு இராணுவ முகாம் ஒன்றுக்கு சென்ற அவர்கள் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக 3 இராணுவத்தினர் நேற்றைய நாளில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்ட 3 இராணுவத்தினரையும் இம்மாதம் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைத்திருந்து விசாரிக்கும்படி முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தானா பிரதீபன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். எனவே குறிப்பிட்ட அந்த 3 இராணுவத்தினரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளையில் உயிரிழந்த இளம் குடும்ப தலைவருடைய உடல் இப்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று 10ஆம் தேதி அவருடைய உடல் மீதான உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த உடல் கூற்று பரிசோதனையின் போது தெரியவரும் அவருடைய உடலில் ஏதாவது அடி காயங்கள் அல்லது வேறு விதமான தடயங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பது சம்பந்தமாக, குறிப்பாக அவருடைய சாவு எவ்வாறு நிகழ்ந்தது என்பது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் இன்று உடல் கூற்று பரிசோதனையின் நிறைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே முல்லைத்தீவு மாவட்டம் முத்தையன்கட்டு கிராமத்தில் நடந்த இந்த சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் நேற்று 9ஆம் தேதி இரவு 7 மணி போல ஒரு மர்ம படகு ஒன்று கரை ஒதுங்கி இருக்கின்றது. அந்த படகுல ஆட்கள் யாருமே இருக்கே இல்லையா. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த படகு. படகுல பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்பிடி வலைகள் இருந்திருக்குது. வேறு எந்த விதமான பொருட்களும் இல்லை, யாருமே இருக்கையில் அதில். ஆனால் இப்படியாக ஒரு படகு கரை ஒதுங்கி இருக்கின்றது நேற்றிரவு 7 மணி போல புங்குடுதீவு கடற்கரை பகுதியில். இது தொடர்பான விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் ஆரம்பித்துள்ளார்கள். அம்பாறை திருக்கோவில் பகுதியில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. திருக்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய வம்மியடி ஆறு என்று சொல்லப்படுற ஒரு ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு மரத்துக்கு அடியில் இந்த ஆயுதங்கள் புதைத்து வைக்கப்பட்டிருந்ததாக அரச புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அரச புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து குறிப்பிட்ட அந்த பகுதியில் தேடுதல் நடத்தி இந்த ஆயுதங்களை மீட்டிருக்கின்றார்கள். இந்த ஆயுதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கிரனைட்டுகள் 5 குண்டுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதே போல ஏனைய ஆயுதங்களினுடைய பாகங்கள் அவை முழுமையாக மீட்கப்படவில்லை. அந்த ஆயுதங்களினுடைய பாகங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த வம்மியடி ஆறு பகுதியில் முன்னதாக விடுதலை புலிகளினுடைய முகாம் ஒன்று இருந்ததாகவும் இந்த பகுதியே முழுமையாக விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட ஆயுதங்களாக இந்த ஆயுதங்கள் இருக்கக்கூடும் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். மன்னாரை கடந்த வருடம் உலுக்கிய மிகப்பெரிய ஒரு துயரமான சாவு இளம் தாயாராகிய மரியராஜ் சிந்துஜா என்பவருடைய உயிரிழப்பாகும். கடந்த வருடம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி அந்த சம்பவம் நடைபெற்றது மன்னார் வைத்தியசாலையில். அதாவது சிகிச்சைக்காக சென்றிருந்த அவரை மருத்துவ அலட்சியம் காரணமாக அவர் உயிரிழக்க வேண்டி ஏற்பட்டது. எனவே அது தொடர்பான விசாரணைகளை அடுத்து 5 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். ஒரு மருத்துவர் உட்பட 5 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளில் அந்த பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.
மேலதிக விசாரணைகளுக்காக. அந்த 3 பேரில் வந்து ஒரு தாதிய உத்தியோகத்தர், தாதி ஒருவரும் 2 குடும்ப நல உத்தியோகத்தர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த 3 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். இவர்கள் இம்மாதம் 12ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பார்கள். 12ஆம் திகதி இவர்கள் மீதான விசாரணைகள், நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கின்றார். அதனை அடுத்து ஜப்பானுக்கு செல்ல இருக்கின்றார். அமெரிக்காவுக்கு எதற்காக போறார் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையில் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 24ஆம் திகதி முக்கிய அமர்வு ஒன்று இடம்பெற இருக்கிறது. அதிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். எனவே அதன் காரணமாக செப்டம்பர் மாதம் 23ஆம் திகதி அவர் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்துக்கு செல்ல இருக்கின்றார். நியூயார்க் நகர பயணத்தை முடித்துக்கொண்டு அப்படியே அங்கிருந்தவாறே அடுத்த மாதம் 27ஆம் திகதி அவர் ஜப்பானினுடைய ஒசாக்கா நகரத்துக்கு செல்ல இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், ஒசாக்கா நகரத்தில் வந்து அடுத்த மாதம் எக்ஸ்போ 2025 என்கின்ற ஒரு கண்காட்சி ஒன்று இடம்பெற இருக்கிறது. அந்த கண்காட்சியிலே இலங்கை சார்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார். அங்கு நடைபெறுகின்ற முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது அடுத்த மாதம் 27ஆம் திகதி. அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த நாள் 28ஆம் திகதியும் 29ஆம் திகதியும் 30ஆம் திகதியும் 3 நாட்கள் வந்து அரச பயணமாக அவர் ஜப்பானில் தங்கியிருந்து பல்வேறு தலைவர்களையும் ஜப்பானிய பிரதமரையும் சந்திப்பார் என சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்புகளின் போது ஜப்பானிய அரசாங்கத்திடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் முக்கியமான கோரிக்கை ஒன்றை முன்வைக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், அதாவது இலங்கையில் வந்து வாகனங்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு தொழிற்சாலை, ஃபேக்டரி ஒன்றை நிறுவும்படி ஜப்பானிய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஜப்பானில் வந்து நிறைய வாகனங்களை உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் இருக்குது. எனவே அதில் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய அந்த அசம்பிள் பண்ணுற சென்டரை வந்து இலங்கையில் போடுமாக இருந்தால் அதில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். எனவே அப்படியான ஒரு கோரிக்கை ஒன்றை ஜப்பானிய அரசாங்கத்தில் முன்வைக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அடுத்த மாதம் 2 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. ஒன்று வந்து நியூயார்க்குக்கான பயணம், மற்றது வந்து ஜப்பானுக்கான பயணம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம். இது சர்வதேச கேலி சித்திரம் என்று சொல்லலாம். ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த கேலி சித்திரம். என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் தானே, அவர் வந்து கையில் ஒரு மட்டையை வச்சுக்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்னால் வாரார். அந்த மட்டையில் என்ன எழுதி கிடக்குன்னு சொன்னால், 50% டரீஃப் என்று சொல்லி, 50% வரி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதை வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய 2 கைகளையும் தூக்கி இந்த பூஜா பலம் என்று சொல்லுவோம், அதை வந்து அப்படியே கை வந்து புடைச்சி கொண்டிருக்குது, அந்த பூஜா பலம் என்று சொல்லி அதை வந்து காட்டி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் எழுதி கிடக்குது சைனா என்று சொல்லி, இன்னொரு பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது ரஷ்யா என்று சொல்லி. எனவே சைனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளினுடைய துணையுடன் இந்தியா அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறது, தைரியமாக எதிர்த்து நிற்கிறது என்பதாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.